ஓமா தண்ணியை பார்த்தேலா? ஓமா உறவுகளுக்கு அன்பான வணக்கம். யூடியூப் தளத்திலே இணைந்திருக்கக்கூடிய சொந்தங்கள், ஒரு இயற்கையோட சங்கம் வைத்திருக்கிறோம். இன்றைய நாள்ல வந்து அனுராதபுரம் மாவட்டத்துல கெக்ராவ பகுதியில இருந்து ஒரு 6 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கலாவைவ குளம் அப்படின்றது. நிறைய உறவுகள் வந்து சுற்றுலா பயணத்துக்காக வரக்கூடியவங்க வந்து இந்த இடத்தை தெரிவு செய்து வாரது வந்து வழக்கம். எனவே ஒரு இயற்கையோடு கூடிய ஒரு ரம்மியமான பொழுதுல மாலை நேரத்துல இந்த இடத்துல வாரது அப்படின்றதே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த போற 3 பேரையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாளும் சிறையில இருந்த மாதிரி இருந்தவங்க இன்றைக்கு வந்து இதை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நீர்ப்பரப்புன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி வர இருக்கக்கூடிய பகுதியா இருக்குது. இது வந்து தாதசேன மன்னனால கட்டப்பட்ட ஒரு குளமா இருக்குது. அந்த காலத்திலேயே வந்து கலா வாவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. பிற்காலத்துல மருவி கலாவைவ என்று சொல்லி சிங்கள பேரோட இப்ப வரைக்கும் காட்சி தந்து கொண்டிருக்குது. இந்த பகுதியில வந்து உண்மையில ஒரு இயற்கையின் ரம்மியம், நீர் அப்படின்னு சொன்னாலே செழிப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு செழிப்பான பகுதியாக இந்த பகுதி இருக்கு. இது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் இருக்கும். எனவே இந்த பகுதிக்கு நீங்களும் வந்து பார்க்கலாம். ஆவி பக்கம் குளிக்கணும் என்ற ஆசை இருந்தாலும் நாங்கள் இப்போ இந்த இடத்துல சுதந்திர குளியல் ஒன்று போட போகிறோம். நிறைய நாளைக்கு பிறகு சுதந்திர குளியல் எங்களுக்கு ஹைட் பண்ணி கூட்டிட்டு போகிறாள் நம்முடைய இல்ஹாம்பாய். ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓமா தண்ணியை பார்த்தேலா? ஓமா உண்மையில் அந்த காலத்தில் மன்னர்கள் உருவாக்கின சில அமைப்புகள், அதுலேயும் இந்த குளங்கள் அப்படின்றது வந்து இன்றைக்கும் மிகப்பெரிய சொத்து. இந்த ஈழ தேசத்தில் மிகப்பெரிய சொத்துக்களாக இருக்கக்கூடிய அந்த குளங்களில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த நீர் தான் அந்த பகுதியோட செழிப்பையே முழுமையாக கட்டி ஆள்றது அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த பகுதி எப்பவும் பசுமையாக இயற்கையாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த கால்வாய், அதாவது இந்த கால்வாய்க்கு வரக்கூடிய நீர்நிலையை வச்சிருக்கக்கூடிய அந்த குளங்கள். எனவே அந்த மன்னர்கள் இன்றைக்கு எத்தனை குளங்கள் கட்டப்பட்டது, இந்த அரச காலத்தில் எத்தனை குளங்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவுமே இல்லை. புனரமைப்பு கூட செய்யலை அப்படின்ற நிலை தான் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எத்தனையோ குளங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு துளி நீரை கூட கடலுக்கு கலக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னர்கள் இருந்த நாடு தான் எங்களோட நாடு. எனவே அழகான இயற்கையோட இந்த பொழுது கழியுது. தண்ணி போற வேகத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. யோதால அந்த யோத கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலாவையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி அடும்பேகமாக. நாங்கள் இப்போ வயம்பை யூனிவர்சிட்டியிலேருந்து அடுத்ததான் நாங்கள் வந்து இந்த நாளை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் தான் வந்து கலாவைவ என்று சொல்லப்படுற பிரதேசம். தாதசேன மன்னனால் அமைக்கப்பட்ட மிக பிரமாண்டமான மிகப்பெரிய ஒரு வாவி இந்த இடத்துல இருக்குது. இப்போது வந்து இந்த பகுதி வந்து எப்போவுமே வந்து நீர் நிறைந்த ஒரு பகுதியாக, நிறைய ஜீவராசிகளுக்கு நீர் கொடுக்கக்கூடிய அல்லது நிறைய உயிர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு பகுதியாக, ஒரு இயற்கையின் ரம்மியம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த குளங்கள் தான் வந்து இலங்கையை வாழ வச்சு கொண்டிருக்கக்கூடிய இயற்கை அப்படின்னு சொல்லலாம். அப்படியான அந்த குடைகள் எல்லாமே வந்து அரச காலங்களில், அரசர்கள் ஆட்சி செய்கிற காலங்களில் கட்டப்பட்டது. எனவே அதனோட புனர் நிர்மாணங்கள் ஓரளவுக்கு செய்யப்பட்டு அது இப்போ வரைக்கும் வந்து அதனுடைய பயனை வந்து எங்களுடைய சந்ததி அனுபவித்து கொண்டிருக்குது. எனவே எதிர்காலத்திலையும் இதையெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் பேணி பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் வரக்கூடிய சந்ததிக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்றது மாற்று கருத்து கிடையாது. எனவே இந்த இடத்த பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. காரணம், இந்த ஊரில் கலாவைவ அப்படின்னு சொல்லப்படுற இந்த கலாவாவியில் தான் வந்து எங்களோட சீனியர் அல்லது எங்களோட நண்பர் இல்ஹாம் பிரதர் இருக்கிறார். அப்போ அவரை சந்திக்க போன இடத்துல இந்த வாவியில் நாங்கள் குளிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாவியை சுற்றி வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. எனவே இது வந்து ஓட 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 தூரம் குறையலை அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஓட 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 இந்த வாவி முடியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய தூரம் அந்த வண்டு ரோட்டால் நாங்கள் ஓடிட்டு இருந்தோம். நிறைய உறவுகள் வந்து, நண்பர்கள் வந்து குடும்பமாக வந்துருந்து இந்த ஏரியாவில் வந்து சாப்பிட்றாங்க. இதை நாங்கள் கூடுதலாக பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 2 பக்கமே
மரநிழல், அப்போ அந்த குளிர்ச்சியான இடம். கூடுதலாக வந்து இந்த ஆற்று பகுதியில், இந்த வாவி பகுதியில் இருந்து வரக்கூடிய காற்று வந்து குளிர் தென்றல், அப்படியே இதமான தென்றல் காற்று மாதிரி எங்களோட உடம்புல படக்குள்ள அப்படியே சிலிர்க்கக்கூடிய விதமாக இருக்கும். அந்த மாதிரியான இயற்கையான விஷயங்கள் உண்மையில் சிலருக்கு இந்த இடத்துல போகும்போது யோசிப்போம், நாங்கள்லாம் டவுனில் நகரத்தில் இருக்கிறோம், ஆனால் இப்படியான இயற்கை இல்லையே, இப்படியான குடை இல்லையே, எங்களோட வீட்டில் இருந்த மரத்தையெல்லாம் வெட்டி சரிச்சிட்டோம், இப்படி குளிர்ச்சி இல்லை, இப்படி காற்று இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதால் போகும்போது யோசிச்சிருப்பீங்க. காரணம் என்னென்னு சொன்னால், நாங்களும் கூட யோசித்தோம், இப்படி இல்லையே, இப்படியான இடத்துல ஒரு வீடு கட்டிடலாதா, இப்படி இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டப்போ நண்பர்கள் சொன்னாங்க, பரவாயில்ல இருக்கலாம், இங்கேயும் ஒரு வீடு எடுத்துட்டா போச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. எனவே இந்த நாள் இனிய நாளாக மாறி இருந்தது. இந்த இடத்துல நிறைய விஷயங்களை வந்து நண்பர்களோட பகிர்ந்து கொண்டோம். அதிகமான நேரத்தை இந்த இடத்துல செலவழித்தோம். இன்னும் அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு இன்னும் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஆசை இருந்தது. அந்த இடத்தை விட்டு வர்றதுக்கு மனம் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. எனவே குளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சது. அழகான ஒரு பிரதேசம். எனவே நீங்கள் அனுராதபுரம் பகுதிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், கெக்கிராவ பகுதிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கலாவாவி அப்படின்ற இந்த இடத்தை, கலாவைவ என்ற இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். உறவுகளோட குடும்பத்தோடு போனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மரநிழல்ல இருந்து இயற்கையாக சாப்பிட்டு பாருங்கள். அதை போல் டேஸ்ட் இருக்காது, சுவை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. அடுத்ததாக இன்னொரு காணொளி வரப்போகுது. இங்கே போன இடத்துலையே இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். நாமல் உயன அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடம் எப்படி இருக்குது, அங்கே என்னதான் இருக்குது அப்படின்றத நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்துருங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.